அண்மை செய்தி நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ராமகிருஷ்ணனை எதிர்த்து பவுல்ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தற்போது நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். மேயருக்கான தேர்தலில் பவுல்ராஜ் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் நெல்லை மேயராக ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேயருக்கான தேர்தலில் பவுல்ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தற்போது நெல்லை மேயராக ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், தற்போது நெல்லை மேயராக ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் வரலட்சுமி. நெல்லை மாநகராட்சியின் மேயர் வேட்பாளராக கிட்டியந்த ராமகிருஷ்ணனை நேற்று நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு மற்றும் துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய கே இருவரும் நேற்று அறிவித்திருந்தார்கள். அதன்படி இன்று காலை சரியாக 10:30 மணி அளவில் திமுக மாநகராட்சியில் இருக்க திமுக வேட்பாளர் கிட்டியந்த ராமகிருஷ்ணன் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார். அவரை எதிர்த்து நெல்லை மாவட்டத்தில் 6வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பவுல்ராஜ் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இருவரின் வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட்டு இருவருமே தற்பொழுது போட்டிகளத்தில் இருந்தார்கள். சரியாக 10:30 மணி அளவில் தொடங்கிய இந்த மறைமுக தேர்தல் தற்போது முடிவு வந்திருக்கிறது. இதில் தற்போது வெற்றி பெற்ற வேட்பாளராக ராமகிருஷ்ணன் கிட்டியந்த ராமகிருஷ்ணன் தற்போது வெற்றி பெற்ற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பவுல்ராஜ் தற்போது தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறார். பவுல்ராஜ் ஏற்கனவே திமுகவிலிருந்து தற்போது தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இருந்த போதிலும் அவருக்கு எதிராக களத்தில் இருந்து குறிப்பிட்ட விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கிட்டியந்த ராமகிருஷ்ணன் 30 வாக்குகளும் பவுல்ராஜ் மொத்தம் 23 வாக்குகளும் செல்லாத வாக்குகள் 1 என்று குறிப்பிட்டு தற்போது இந்த தேர்தல் முடிவுக்கு வந்திருக்கிறது. நெல்லை மாநகராட்சியின் அடுத்த புதிய மேயராக கிட்டியந்த ராமகிருஷ்ணன் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். ராஜலட்சுமி. நெல்லை மேயராக திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.